ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கோட் படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கக்கூடிய ஜீவனோட இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, இந்த கேரக்டரை லூமிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் போட போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லூமிஸ் மெத்தட்னாலே நம்ம வட்டம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேங்கிலோ இல்லை காம்பஸோ தேவை. நான் வந்து பேங்கில் எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸில் நான் ஒரு பேங்கில் எடுத்துக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா பேப்பரோடைய ரைட் சைடில் நவுத்துன மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ரவுண்டு போட்டிருக்கேன். எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ரைட் சைடில் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த ஃபேஸோட டேரெக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக சாஞ்சிருக்காரு நம்ம தலைவர் விஜய். ஸோ இந்த டேரெக்ஷனில் தான் கண், மூக்கு, லிப்ஸ் எல்லாம் நம்ம வரைய வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த டேரெக்ஷனில் அளவு பார்த்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் அதிக விதமான ஸ்பேஸ் இருக்குது, அப்புறம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் இந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடில் அதிகமான ஸ்பேஸ் விட்டுட்டு ரைட் சைடில் கம்மியான ஸ்பேஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ சென்டரில் நான் கொஞ்சம் கர்வ் லைனாக போட்டிருக்கேன். நீங்கள் போடும்போது ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கோங்க. ட்ராயிங் வரைஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அது தெரிய வந்தது. அப்புறம் நம்ம இப்போது அந்த சர்க்கிளோடைய எட்ஜில் இருந்து அப்புறம் ஃபேஸ் ஷேப்புக்கான இந்த 2 லைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் போட்டுக்கிற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஸ்டெப் 1ல் நான் சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் முடிச்சிருங்க. ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸு, அப்புறம் சின்ன இதுக்கான லைன்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். கண்ணுக்கு இல்லை, நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பிக்சரில் அந்த கண் எந்த டைரெக்ஷனில் இருக்குது நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த சர்க்கிளில் இந்த எட்ஜில் இருந்து அந்தாண்ட எட்ஜ் வரைக்கும் நான் வந்து சென்டரில் ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கோடு கூட நீங்கள் போட்டுக்கலாம். எதுக்கு அப்படின்னாக்கா ஐ வரைகிறதுக்கு. நான் ஃப்ரீ ஹேண்ட் பழகினதால் நான் ஒரே ஒரு கோடு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கேன், அது லிப்ஸுக்கு. அப்புறம் கீழே ஒரு கோடு வந்து போட்டிருக்கேன், அது வந்து பார்த்திங்கன்னா சின்னுக்கு. மேலே வந்து ஹெட்டு வரும். நான் முன்ன சொன்ன அந்த 2 ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து க்ளீனாக முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ட்ராயிங் கரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து க்ளீனாக முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து ரஃப் டயக்ராமுக்குள்ளே போகலாம். இந்த ரஃப் டயக்ராம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ரொம்பவே லைட்டான ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஈஸியாக தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அழிச்சிட்டு திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அதாவது நம்ம ட்ராயிங்கை. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த லூமிஸ் மெத்தடோடைய மெயினான கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஃபேஸ் வரைகிறதுக்கு இந்த லூமிஸ் மெத்தடை கரெக்டாக யூஸ் பண்ணலாம். அது வந்து நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ட்ராயிங் நாலேஜ் இருக்க வேண்டியது கொஞ்சம் அவசியம் தான். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ஓரளவுக்காவது ட்ராயிங் நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போது ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அதாவது ரைட் ஹேண்டு பழகுறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு சைடில் இருக்கக்கூடிய ட்ராயிங்லேருந்து வரைஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா வரும். ஸோ இது வந்து நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் லெஃப்ட் ஹேண்டராக இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரைட் சைட்லேருந்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்மளும் ரைட் சைட்லேருந்து வரையலாம், பட் லெஃப்ட் ஹேண்டில் நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து வரைகிறப்போ அந்த ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஐ முடிச்சுட்டு அந்த ஷேடிங்கோடைய லைன் இருக்கு இல்லையா, அந்த ஷேடிங்கோட லைன் வச்சுக்கிட்டு அந்த நோஸுக்கான கேப் வந்து நம்ம வந்து முடிவு பண்ணணும். அந்த நோஸுக்கான கேப் தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உங்களை வந்து ஸ்டார்டிங்கில் அந்த சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் நடுவில் ஒரு சென்டர் லைன் போட்டிருக்கு இல்லையா, கர்வாக, அது வந்து உங்களை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக போட சொன்னதுக்கான காரணம் இது தான். பார்த்திங்கன்னா எனக்கு நோஸுக்கு சைடில் தள்ளி வந்துடுச்சு அந்த லைனு. அதுதான் நான் வந்து ட்ராயிங் வரைஞ்சதுக்கப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் வரைகிறப்போ அந்த லைனை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போது லெஃப்ட் ஐ நீங்கள் வரைகிறப்போ அந்த சிமெட்ரிக்கலுக்கு ஈக்குவலாக தான் நம்ம ரைட் ஐயும் வரையணும். நீங்கள் லெஃப்ட் ஐ நான் வரைஞ்சிருக்கிறதையும் ரைட் ஐ நான் வரைஞ்சிட்ருக்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சேம் ஐப்ரோ கூட அதே மாதிரி தான். இந்த லெஃப்ட்டு ஐப்ரோ அப்புறம் இதுக்கு ஈக்குவலாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டையும் நம்ம வந்து வரையணும். இப்போ நம்ம நோஸ்க்கு வந்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சர்க்கிளுக்கு கீழே இருக்குது பார்த்திங்களா, ஒரு கோடு போட்டிருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுத்தோடைய ஸ்டார்டிங் வரும். அதாவது அவருடைய மீசை இருக்கு இல்லையா, அந்த மஸ்டாக் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஸ்டார்டிங் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நோஸ் வரும். ஸோ நோஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணோடைய மேலே இருந்து நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் மீசை வரைகிறதுக்கு இப்போ அளவு எடுத்தேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி ரைட் சைடு வந்து பாருங்கள், கண்ணுக்கிட்ட இந்த இடத்துல முடியுது. ஸோ ஒரு சின்ன மார்க் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல மார்க் வச்சுட்டு இந்த மீசையை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மீசை வரைகிறப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கிறுக்கி தள்ளிடுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு அந்த லைன்ஸ் மட்டும் போடுங்க. ரஃப்பான டயக்ராம் அப்படிங்கிறதுனால என்னோடய லைட்டான பென்சிலை வந்து யூஸ் பண்ணி நான் லைன்ஸாக போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மேல் லிப்பு கீழே லிப்னு 2 லிப்பாக வந்து அது பிரிஞ்சிருக்கு இல்லையா, டிஃபர் ஆகி. ஸோ அதனால் நம்ம மேலே இருக்கக்கூடிய லிப்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்னு பார்ப்போம். இப்போ கீழே இருக்கக்கூடிய லிப்ஸ் வந்து முடிச்சாச்சு. கீழே லாஸ்ட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து ஃபேஸோடைய முடிவு வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த சின்னுக்கான லைனு. ஸோ அவருடைய தாடி இருக்கு இல்லையா, ஃப்ரெஞ்சு ஸ்டைலாக என்ன ஸ்டைல்னு தெரியல. இதுதான் நம்ம ஸ்டெப்பு 3ல் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ நம்ம ஸ்டெப் 4க்கு வந்துட்டோம். இந்த ஸ்டெப் 4ல் ஃபேஸோட ஷேப் வந்து நம்ம வந்து வரைய போகிறோம். ஃபேஸோட ஷேப்பும் நீங்கள் அதே மாதிரி தான் லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த லூமிஸ் மெத்தடோட இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு சில டிராயிங்கில் வந்து அந்த லைன்லேயே வந்து ஃபேஸ் ஷேப் வந்துடும். ஒரு சில டிராயிங்கில் நம்ம வந்து அந்த கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் அந்த லெஃப்ட் சைடில் போட்டுட்டேன். இப்போ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு மாறுது, பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ஐப்ரோ கிட்டேருந்து அப்புறம் மீசக்கிட்டேருந்து எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் ஃபேஸோட ஷேப் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது தான். ஹேர் இருக்கு இல்லையா, மேலே வந்து நம்ம வந்து ஒரு கோடு போட்டோம். அது வந்து தலைக்கிட்ட வரும். அதாவது தலைனா ஜஸ்ட் அந்த முடி ஸ்டார்ட் ஆகிற அந்த இடத்துக்கிட்ட வந்து அந்த லைன்ஸு அதுக்காக நம்ம போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம அந்த ஹேர் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த ஹேர் ஸ்டைலு அந்த முடி மூஞ்சில் தொங்கிட்டு இருக்கு. அந்த தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ்லாம் நம்ம போட்டோம்னாலே ஃபேஸுக்கான அந்த ஷேப் வந்து டேரெக்டாக வந்துடும். ஒரு சில இடங்களில் நம்ம வரைகிறப்போ தப்பு பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி அழிச்சிக்கோங்க. என்னோடய ஃபேஸ் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தேன். இப்போ இந்த காது வந்து பாருங்களேன், இந்த மூக்கு கிட்டே கீழே முடியுதா, அப்புறம் கண்ணுக்கிட்ட எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா தெரியும். நான் வரைஞ்சிருக்கும் போது நீங்கள் அந்த கரெக்டான அந்த இடத்த மட்டும் நீங்கள் பாருங்கள். நான் வரைகிறப்போ நான் எந்த இடத்துல வைக்கிறேன்னு சொல்லிட்டு பிக்சரையும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த காது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஹேரு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட்லேயே நம்ம வரைகிற மாதிரி வரைஞ்சிக்க வேண்டியதான். லூமிஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதான் நமக்கு ஃபேஸோடைய அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம வரைகிறதெல்லாம் கொஞ்சம் ட்ராயிங் நாலேஜ் வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்டில் வரைகிற மாதிரி தான் இருக்கும். இந்த முடியோட ஹேரோட லைன்ஸு அது எந்த டேரெக்ஷனில் போகுதுங்கிறத வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஹேரோடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சேனலில் நம்ம ஹேருக்கான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டுன்னு நினைக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதை கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸோட ரஃப் டயக்ராம் முடிஞ்சிச்சு. இதை நம்ம டார்க்னஸ் பண்ணணும் ஸ்டெப் 5ல். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டெப் 5ல் நம்ம வந்து மூஞ்சை வந்து டார்க்னஸ் பண்ணிவிட்டேன். அது வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நீங்களே பண்ணிவிடுவீங்க. இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறது ட்ரெஸ்ஸு வந்து வரையலாம். ட்ரெஸ்ஸும் எல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்கா, இதெல்லாம் ஒரு மேட்ரா ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாது. ட்ரெஸ் வரைகிறப்பவும் நீங்கள் வந்து ஃபேஸுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்களோ அதே இம்பார்ட்டன்ட் நீங்கள் கொடுக்கணும். ஒரு அவுட்லைன் எப்போ வந்து கரெக்டாக அமையுதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராயிங் வந்து நல்லா அமையும்னு சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு சும்மா சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால, அதுவும் இல்லாத நான் வீடியோ வேறு எடுக்கிறேன். ஸோ வரைஞ்சிக்கிட்டு அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேமரா கொஞ்சம் வந்து தலையில் இடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு தான் நானே வரைஞ்சேன். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நீங்கள் ஃபேஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த அளவெல்லாம் பார்த்து வரைஞ்சிங்களோ அதே மாதிரி சேம் இதுக்கும் கொடுங்க. உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயிலில் கூட நீங்கள் ட்ரெஸ்லேயும் காமிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயிங் கம்ப்ளீட்டடாக பார்க்குறப்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த ஷர்ட்டோடைய ரைட் சைடில் அந்த லைன்ஸ் வரைஞ்சிட்ருக்கேன். அப்புறம் பாடி ஷேப் வந்து கரெக்டாக மிஸ் பண்ணிடாதீங்க, அதை கரெக்டாக வரைங்க. அந்த கையெலாம் வரைகிறப்போ அந்த கையோடைய அந்த லைன்ஸ்லாம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா தான் பாடியோட ஷேப், அதாவது அது ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு ஒல்லியாக தான் இருக்கார் அப்படிங்கிறத வந்து காமிக்கும். ஆனால் இந்த படத்தில் என்ன ஒரு கொடுமை பண்ணிட்டாங்கன்னா, டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சாரை இந்த அளவுக்கு மோசம் பண்ணி வச்சுருக்காங்க. இது கூட பரவாயில்ல, ஒரு சின்ன விஜயை ஒரு கேரக்டர் ஒன்று வரும், அதெல்லாம் வாழ்க்கையை வெறுத்துட்டேன். சரி விடுங்க, நம்ம ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனலாக நம்ம டோட்டல் ட்ராயிங்கும் அவுட்லைனை வந்து டார்க்னஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஃபைனலாக நம்ம கிடைச்ச ரிசல்ட் இது தான். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லது. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நான் இருக்கேன். பாய்.